அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடிக்கடி நம்ம வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக டீப்பாகவே பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா இப்போ வர கொஷின்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக இன்னும் வந்து வேறு மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜஸ்ட் நம்ம இந்த ஃபெஸ்டிவல் எங்கே அப்படின்னு படிக்கிறத விட இது ஏன், என்ன, எதுக்கு அப்படின்னு சேர்த்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கும்பமேளா. ஸோ இந்த கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னொரு பேர் கிண்ண திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கும்பமேளா வந்து எங்கே நடக்குது அப்படின்னா 4 பிளேஸ் தாங்க. அதாவது நம்மளுடைய அலகாபாத்தில் உள்ள பிரயாக் சங்கம், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக். இப்போ நான் இங்கே எழுதிக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத்தில் வந்து இது வந்து பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இன்னொரு பேருன்னு சொல்கிறாங்க. பிரயாக் சங்கம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய கங்கை யமுனா இருக்காங்கல்ல, கங்கை யமுனா சிந்து, அவங்க எல்லாமே அந்த 3 நதிகள் சேர்கிற இடத்துக்கு பேர் தான் பிரயாக் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஹரித்வாரில் வந்து கங்கைங்கிற ஆறு இருக்குது, உஜ்ஜயினியில் வந்து ஜிப்ராங்கிற ஆறு இருக்குது, நாசிக்கில் கோதாவரி. அதாவது இந்த விழாவே என்ன அப்படின்னா, ஒரு ஆற்று படுகைகளில் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு விழா, சரிங்களா? இது வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இதை வந்து இந்த விழா வந்து எடுத்துக்கிறாங்க. 144 வருஷம் கழிச்சு, அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 12 அப்படி கழிச்சு என்ன வருதோ அதுக்கு பேர் தான் மகா கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது மிஸ் அப்போ அந்த 12 சொல்கிறீங்களே, அடுத்த 6 ஆண்டுகளுக்கு இருந்தால் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வச்சுனாங்கன்னா அதுக்கு பேர் அரை கும்பமேளா. இந்த அரை கும்பமேளா இந்த 4 இடத்துலையும் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த அரை கும்பமேளாங்கிறது அலகாபாத்லையும் ஹரித்வார்லையும் மட்டும்தான் இந்த இது இருக்குது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த 4 இடத்துலையும் சேர்ந்த மாதிரி நமக்கு வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறப்ப இந்த 2 இடத்துல மட்டும்தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த கும்பமேளா மற்றும் சங்கம், இது நம்ம லாஸ்ட்டு எஸ்எஸ்சி கொஷினில் கேட்ட கொஷினு. கும்பமேளா மற்றும் சங்கம் இது வந்து எந்த மாநிலத்தில் ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். திருப்பி சொல்கிறேன், கும்பமேளா மற்றும் சங்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரபலமானது. இந்த கும்பமேளாங்கிறது இப்போ தான் பார்த்தோம், நம்ம 12 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது அப்படின்னு. சங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா 3 நதிகளின் சங்கமத்தை தான் இது வந்து சொல்லுது, சரிங்களா? அடுத்தது இந்த கும்பமேளாங்கிற வார்த்தையை முதல்ல எங்கே சொன்னாங்க அப்படின்னா பாகவத புராணத்தில் எழுதப்பட்ட கும்பமேளா வந்து திருப்பி சொல்கிறேன், முதன்முறையாக இது பாகவத புராணம், அதில் தான் வந்து இந்த வேர்டே வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதாங்க ஸ்பெஷல். என்ன தான் நம்ம வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை இதை வந்து இங்கே ஹெல்ப் பண்ணாலும், 6 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த 2 பிளேஸில் வச்சாலும் மினி கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலகாபாத், அதாவது இந்த பிரயாக் சங்கமங்கிற பிளேஸில் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மினி கும்பமேளா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாரும் ஒன்று கூடி வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? Thank you so much for watching.